ஆண்டவரை தூங்கும் போது ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு ஆவியனை அழுத்துகிறதை போல உணர்கிறது. ஆண்டவரை இரவெல்லாம் பயம், இரவெல்லாம் பயம், தூக்கம் வரல, காலையில நிம்மதி இல்ல, பலவீனம், சுகம் இல்ல, ஒவ்வொரு நாளும் அலைச்சல்கள் ஆயிரமாய் இருக்கிறது. எப்பொழுது எனக்கு விடுதலை, எப்பொழுது எனக்கு சுதந்திரம், எப்பொழுது எனக்கு சமாதானம், ஏற்பாடுகள் வரும்? காத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இப்போது அற்புதம் செய்யுமையா, இப்போது விடுதலை கொடுப்பீராக. இந்த பிள்ளைகளை அழுத்தி கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுடைய இருதயங்களை, இந்த பிள்ளைகளுடைய சிந்தைகளை, இந்த பிள்ளைகளுடைய எண்ணங்களை சிதைத்து கொண்டிருக்கிற, அழுத்தி கொண்டிருக்கிற எல்லா சத்துருவின் உபாய தந்திரங்களும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இப்போது வெளியேறும்படியாய் ஜெபிக்கிறேன். Jesus, get out name, get out in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ராபாக ஷபா தூடா ஹந்தா ராபாகத ரபா இச்சையின் ஆவிகள், இச்சையின் ஆவிகள் உன் சிந்தையை, உன் இருதயத்தை, உன் மனதை, உன் எண்ணங்களை இந்த ராத்திரி நேரத்தில் இந்த படுக்கையிலே கெடுத்து கொண்டிருக்கிறதோ, முழங்காலில் நின்று இயேசுவை நோக்கி கூப்பிடு. உன் இருதயத்துக்குள் அவர் இருக்கிறார் என்கிற உணர்வு உனக்குள்ளே வருமே என்றால் இப்ப கூப்பிடு. இயேசுவே, தகப்பனே, கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடு. அசுத்த வல்லவைகள், அசுத்த ஆவிகள், இந்த பொல்லாத இச்சையின் ஆவிகள், காம விகாரத்தின் ஆவிகள் வெளியேறி போ. இயேசுவின் நாமத்தினால இந்த சரீரத்துக்குள்ளே ஒரு புதிய பலன், ஆத்துமாவுக்குள்ளே ஒரு புதிய பலன், பரிசுத்த ஆவியின் பலன் இறங்குவதாக, 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 இறங்குவதாக. பல விதமான எண்ணங்கள் ஐயோ என் சிந்தையை சுற்றி கொண்டிருக்கிறது. நாளைக்கு என்ன செய்வேன், நாளைக்கு என்ன செய்வேன், நான் விடிய காலை முழிப்பேனா இல்லையா, இந்த பலவீனம், இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த பலவீனம், இந்த வியாதியை கொன்று விடுவோ, சாபவனை கொண்டு விடுவோ, நான் செத்து போய் விடுவனோ என்கிற பயம் இயேசுவின் நாமத்தில் தகப்பனே இப்பொழுது இந்த பயங்கள் எல்லாம் மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறேன். மாறி போவதாக இயேசுவின் நாமத்தில், அதிகாரமுள்ள நாமத்தில் தகப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவரும் அருமரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஜெப நேரத்தில் உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த ஆடியோ ஜெபத்தின் மூலமாய் உங்களோடு என்னோடு தேவ பிள்ளைகளை நாம் இணைந்து நாம் ஜெபிப்பதற்கு தேவன் நமக்கு ஏற்படுத்தி தந்த நல்ல ஒரு வாய்ப்பு. ஹல்லேலூயா. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, காலங்கள் காலங்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினாலே நாட்களை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, தேவ பிள்ளைகளே, இந்த ஜெப நேரம் விசேஷித்த விதமாய் எதற்காக என்றால், இந்த ஜெப நேரம் எதற்காக என்றால், இந்த ஜெபம் எதை குறித்து, இந்த ஜெபம் யாருக்கு தெரியுமா தேவ பிள்ளைகளே? இன்றைக்கு அநேக பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையிலே, தங்கள் படுக்கையிலே, தாங்கள் தூங்குவதற்கு முன்பதாக தூங்க முடியாமல் பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான போராட்டங்கள், கண்ணை மூடுறதுக்கு முன்னாடியே கண்களை மூடுறதுக்கு முன்பதாக, தூங்குவதற்கு முன்பதாக ஒவ்வொரு நாளும் போராட்டங்கள், போராட்டங்கள், போராட்டங்கள். தூங்கவே முடியவில்லை, நிம்மதியாவை தூங்க முடியவில்லை. போராட்டங்கள், போராடி போராடி பலவிதமான கோணங்களிலே நான் தூங்குகிறேனா இல்லையா என்று சொல்லி தெரியவில்லை என்று சொல்லி தூக்கத்தை குறித்து தேவ பிள்ளைகளே பலவிதமான போராட்டங்களோடு அநேக பேர் இருக்கிற காரியங்களை ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறார்.
ஒரு சில பேர் மாத்திரை போட்டால் தான் எனக்கு தூக்கம் வரும், ஒரு சில பேர் மருந்து எடுத்தால் தான் எனக்கு தூக்கம் வரும், ஒரு சில பேர் தேவ பிள்ளைகளே தேவையில்லாமல் மதுபானங்களை எடுத்தால் தான் தூக்கம் வரும், ஒரு சில பேர் தவறான காரியங்களிலே ஈடுபட்டு அதற்கு பிறகுதான் தூக்கம் வரும் என்று சொல்லி அநேக வாலிபர்கள் சொல்லுகிறது உண்டு. விசேஷமா இந்த இரவு நேரத்தில், விசேஷமா இந்த இரவு நேரத்தில் உன்னோடு போராடி கொண்டிருக்கிற, உன்னை தூங்க விடாமல், உன் கனவிலே உன்னை தூங்க விடாமல் நீ தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு சத்துருவனை அழுத்தி கொண்டிருக்கிறது போல நீ உணர்கிறாயா? காலையில் எழும்பும் போது உன் சரீரத்தில் சுகம் இல்லை, பலன் இல்லை, அடிக்கடி வேதனை, அடிக்கடி போராட்டங்கள், அடிக்கடி பலவீனங்கள், மருந்து மாத்திரைகள், ஹாஸ்பிட்டல், வாழ்க்கை முழுவதுமாய் இப்படியே நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி வாழ்க்கையே போராட்டம், வாழ்க்கையே போராட்டம், குடும்பமே போராட்டம், சூழ்நிலை எல்லாமே போராட்டம், வேலை போராட்டம், தொழில் போராட்டம், எல்லா இடத்திலேயும் போராட்டம். சரி தூங்கலான்னு சொல்லி போறா, தூக்கத்திலேயே போராட்டம், தூக்கம் வரல. உன் படுக்கை அறையை தேவ பிள்ளையே, உன்னை, உன் சரீரத்தை வட்டமிட்டு கொண்டிருக்கிற அந்த பொல்லாத பிசாசு, அந்த பொல்லாத பிசாசு வேதம் சொல்லுகிறது, சத்துரு எவனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி கொண்டிருக்கிறான். சத்துரு எவனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி கொண்டிருக்கிறான். அவன் எப்படி வகை தேடுகிறான் என்றால் சிங்கம் போல வகை தேடி கொண்டிருக்கிறான். சிங்கம் போல வகை தேடிக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையை ஒன்றை அறிந்து கொள், அவன் சிங்கம் போலதான் வகை தேடிக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் சிங்கம் இல்லை. அவனை குறித்து நீ சிங்கம் என்று எண்ணாதே. பிசாசை குறித்து நீ பயப்படாதே. இருளை குறித்து பயப்படாதே. அது எல்லாம் ஒரு மாயை, அது எல்லாம் ஒன்றுமே இல்லை. பிசாசால் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. தேவ பிள்ளையே, அப்ப எப்படி இந்த போராட்டத்தில் இருந்து, அப்ப எப்படி என் வாழ்க்கையில நான் நிம்மதியா, எப்படி என் படுக்கையில நான் நித்திரை செய்வேன், எப்படி காலையில நான் நிம்மதியாய் முழிப்பேன். இன்று இரவு ஒரு அற்புதத்தை நீ காண்கிற ஒரு நேரம். இன்று இரவு நீ அற்புதத்தை காண்கிற நேரம். அநேகருடைய ஆத்துமாவிலே ஒரு விடுதலையை காண்கிற ஒரு நேரம். என்னோடு கூட தேவனை நோக்கி கூப்பிடு. தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். இந்த ராத்திரி நேரத்தில் அழகான ஒரு இருதயத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த இருதயத்திற்குள்ள இயேசு இருக்கிறார். அந்த இருதயத்திற்குள்ள இந்த தேவன் இருக்கிறார். அந்த இருதயத்தோடு பேசு, அந்த இயேசுவோடு பேசு. ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை நோக்கி பாரும் என்று சொல்லு. தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிற, உம்மை நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இரவு நேரத்திலே தகப்பனே, அப்பா, தூக்கத்திலே, ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஆண்டவரே, சரீரத்திலே ஆண்டவரே தூங்கும்போது ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு ஆவியனை அழுத்துகிறதை போல உணர்கிறது. ஆண்டவரே, இரவெல்லாம் பயம், இரவெல்லாம் பயம், தூக்கம் வரல, காலையில நிம்மதி இல்லை, பலவீனம், சுகம் இல்லை, ஒவ்வொரு நாளும் அலைச்சல்கள் ஆயிரமாய் இருக்கிறது. எப்பொழுது எனக்கு விடுதலை, எப்பொழுது எனக்கு சுதந்திரம், எப்பொழுது எனக்கு சமாதானம், ஏற்பாடுகள் வரும்? காத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இப்பொழுது அற்புதம் செய்யுமையா, இப்பொழுது விடுதலை கொடுப்பீராக. இந்த பிள்ளைகளை அழுத்தி கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுடைய இருதயங்களை, இந்த பிள்ளைகளுடைய சிந்தைகளை, இந்த பிள்ளைகளுடைய எண்ணங்களை சிதைத்து கொண்டிருக்கிற, அழுத்தி கொண்டிருக்கிற எல்லா சத்துருவின் உபாய தந்திரங்களும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியேறும்படியாய் ஜெபிக்கிறேன். Jesus, get out name. Get out in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே ராபாக ஷபதுடா ஹந்தா ராபாகதா ராபா இச்சையின் ஆவிகள், இச்சையின் ஆவிகள் உன் சிந்தையை, உன் இருதயத்தை, உன் மனதை, உன் எண்ணங்களை இந்த ராத்திரி நேரத்தில் இந்த படுக்கையிலே கெடுத்து கொண்டிருக்கிறதோ, முழங்காலில் நின்று இயேசுவை நோக்கி கூப்பிடு. உன் இருதயத்துக்குள் அவர் இருக்கிறார் என்கிற உணர்வு உனக்குள்ளே வருமை என்றால் இப்ப கூப்பிடு. இயேசுவே, தகப்பனே, கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட.
அசுத்த வல்லவைகள், அசுத்த ஆவிகள், இந்த பொல்லாத இச்சையின் ஆவிகள், காம விகாரத்தின் ஆவிகள் வெளியேறி போ இயேசுவின் நாமத்தினால. இந்த சரீரத்துக்குள்ளே ஒரு புதிய பலன், ஆத்துமாவுக்குள்ளே ஒரு புதிய பலன், பரிசுத்த ஆவியின் பலன் இறங்குவதாக, 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 இறங்குவதாக. பல விதமான எண்ணங்கள் ஐயோ என் சிந்தையை சுற்றி கொண்டிருக்கிறதே. நாளைக்கு என்ன செய்வேன், நாளைக்கு என்ன செய்வேன், நான் விடிய காலை முழிப்பேனா இல்லையா, இந்த பலவீனம், இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த பலவீனம், இந்த வியாதியை கொன்று விடுவோ, சாபவனை கொன்று விடுவோ, நான் செத்து போய் விடுவனோ என்கிற பயம் இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, இப்பொழுது இந்த பயங்கள் எல்லாம் மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறேன். மாறி போவதாக இயேசுவின் நாமத்தில், அதிகாரமுள்ள நாமத்தில் தகப்பனே. ஷாகாதரபல ரூபாஷியாந்தரபா ஓ ரிகபஷபல ரூபாலரிதியாந்தரபா. ஹல்லேலூயா. சங்கீதம் 4:8 சொல்லப்பட்டபடி தகப்பனே, என் படுக்கையிலே தகப்பனே நான் சமாதானத்தோடு ஆண்டவரே படுத்து நித்திரை செய்யத்தக்கதாய். ஹல்லேலூயா. காலையிலே தகப்பனே நீர் என்னை தாங்கி இருக்க பண்ணுகிறதை நான் காணும்படிக்கு ஒரு கிருபை தாங்க தேவ பிள்ளையே. சமாதானத்தோடு நீ படுத்துக் கொள்ளுவாய், நீ விழித்துக் கொள்ளுவாய். காலையிலே நீ எழும்பும்போது தேவ கிருபையை காண்பாய். இன்று ராத்திரி உனக்கு ஒரு அற்புதம் இந்த ஜெபத்தின் மூலமாய், இந்த ஆடியோ ஜெபத்தின் மூலமாய் என்னோடு இணைந்து இயேசு எனக்கு கூப்பிடுவாயா, இயேசு அப்பா என்று சொல்லி கூப்பிடு. உனக்கு ஒரு விடுதலை உன் சிந்தைகளை நிரப்புகிறது, உன் எண்ணங்களை நிரப்புகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, உன் சிந்தையை கெடுத்துக் கொண்டிருக்கிற, உன் மனதை, உன் இருதயத்தை கெடுத்து கொண்டிருக்கிற அந்த பொல்லாத சிந்தைகளை எடுத்து, அந்த பொல்லாத காரியங்கள் எல்லாம் மறந்து வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தத்தால் என் சிந்தையை கழுவுகிறேன், இயேசுவின் ரத்தத்தால் என் இருதயத்தை, என் மனதை, என் சரீரத்தை கழுவுகிறேன். இயேசுவின் ரத்தத்தை என் ஆண்டவரே படுக்கை அறையிலே, என் வீடு முழுவதுமாய் ஆண்டவரே நாங்கள் தெளிக்கிறோம் என்று சொல்லிவா. உன் நிலைக்கால்களில் தெளிக்கப்படுவதாக தகப்பனே. உம்முடைய ரத்தம் ஆண்டவரே இந்த ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளையும், சிந்தைகளையும், இருதயத்திலையும், கண்களிலையும் ஆண்டவரே ஒவ்வொரு சரீர பகுதிகளுக்குள்ளேயும், வீடுகளுக்குள்ளே, வாசஸ்தலங்களுக்குள்ளே தெளிக்கப்படுவதாக, தெளிக்கப்படுவதாக. ரத்தம் தெளிக்கப்படுவதாக, ரத்தம் தெளிக்கப்படுவதாக. ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. சரீரத்தை பரிசுத்தமாக்குகிற ரத்தம், சரீரத்தை பரிசுத்தமாக்குகிற ரத்தம். ஷாபால ரூபால ஹந்தராபால ரதரபா ராகமோ ஷபகதரபா. நான் என் ஆண்டவரே பயப்படணும், நான் என் ஆண்டவரே பயப்படணும். சங்கீதத்திலே ஆண்டவரே நாங்க பார்க்கிறோம் 91, 1, 2, 5, 6 வசனங்களிலே பார்க்கிறோமே, நாங்கள் உம்முடைய மறைவில் இருக்கிறோம் என்று சொல்லி. இரவில் பறக்கும் பயங்கரத்திற்கு நாங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? உன்னதமானவன் மறைவில் இருக்கிறவரின் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறான். லார்ட், உம்முடைய சர்வ வல்லமையில் தேவனே, உம்முடைய நிழலிலே நாங்கள் தங்கி இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரவின் பயங்கரம் ஆண்டவரே, பகலில் பறக்க அம்பு ஏன் ஆண்டவரே நாங்கள் பயப்படணும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை நீதிமானாய் மாற்றிருக்கிறீரே, ஆண்டவர் எங்களை புதிய கிருபையால் நிரப்பி இருக்கிறீரே. உம்முடைய வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3:24, நீ படுத்துக் கொள்ளும்போது பயப்பட மாட்டாய், நீ படுத்துக் கொள்ளும்போது உன்னுத்திரை இன்பமாயிருக்கும் என்று சொல்லி, இன்பமான நித்திரையை என் வாழ்க்கையில நான் இன்பமாய் தூங்கி, என் வாழ்க்கையில நிம்மதியா தூங்கி, என் வாழ்க்கையில நான் நிம்மதியாய் படுத்துக் கொண்ட நாட்கள் என்றைக்கோ போய்விட்டது.
என் படுக்கையெல்லாம் கண்ணீரால் நிறைகிறது. ஒரு பக்கம் கடன், ஒரு பக்கம் சத்துருவனுடைய, ஒரு பக்கம் கடன், ஒரு பக்கம் சாத்தானுடைய போராட்டம், ஒரு பக்கம் இந்த உலகத்தினுடைய போராட்டம், ஒரு பக்கம் என் வாழ்க்கையின் போராட்டம். என் வாழ்க்கையை போராட்டமாக இருக்கிறது என்று சொல்லி ஏதோ ஒரு விதத்தில் சரீர வியாதிகளை, சரீர பலவீனத்தில் போராடியே உன் தூக்கத்தை இழந்து கொண்டிருக்கிறாயா? உன் தூக்கத்தை கெடுத்து கொண்டிருக்கிற எல்லா ஆவிகளும் இப்போது புறப்பட்டு போகிறது. ஓ ராபா சமரவரவரவ சேதரவியா, புறப்பட்டு போ இயேசுவின் நாமத்தில். உன் அறைக்குள்ள தேவ வல்லமை, உன் அறைக்குள்ள தேவ மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது, இறங்குகிறது. பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்படுகிறது, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் தெளிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஷாகாபரதலரபா, உன்னத்துற இனிமையா இருக்கும். ராபோ ஷிகாவலரபரியாந்தரபா, லேப்ரோஹோ ஷபலபரஹந்த கடாரதியாந்தரபா. உன் சொப்பனங்களிலே இனி அசுத்தமான சொப்பனங்கள் அல்ல, உன் எண்ணங்களிலே நீ அசுத்தமான எண்ணங்கள் அல்ல. உன் சிந்தையை எல்லாம் தேவன் மாற்ற விரும்புகிறார். உன் சிந்தைகளை எல்லாம் தேவன் மாற்ற விரும்புகிறார். உன் எண்ணங்களை எல்லாம் தேவன் மாற்ற விரும்புகிறார். உன் சிந்தனைகள், உன் எண்ணங்கள் எல்லாம் மாற்றி தேவ பிள்ளையே, தொல்லையின் திரட்சியினால் வேதம் சொல்லுகிறது சொப்பனங்கள் பிறக்கும். வாழ்க்கையில ஏற்பட்ட நீ தொழில் ஸ்தலங்களில், வேலை ஸ்தலங்களில் உனக்கு மேற்பட்ட அந்த அதிகாரிகள் உன்னை தொந்தரவு செய்யும் போது, உன்னோடு வேலை செய்கிறவர்கள் தொந்தரவு செய்யும் போது, நீ அந்த காரியங்களை நினைத்து நீ படுக்கும் போது அந்த காரியம் தான் உன் சொப்பனங்களில் வரும். உலகத்தில் நீ பயந்து பயந்து வாழ்வாய் என்றால், சத்துருவுக்கு நீ பயப்படுவாய் என்றால், பிசாசுக்கு நீ பயப்படுவாய் என்றால், வியாதிக்கு நீ பயப்படுவாய் என்றால், பலவீனத்திற்கு நீ பயப்படுவாய் என்றால், உன் தூக்கத்தில் அந்த தொல்லை அதன் திரட்சியினாலே சொப்பனம் பிறக்கதான் செய்யும். ஆனால் வேதம் சொல்லுகிறது அது மாயை, அது உன் வாழ்க்கையில் நடக்காது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ராத்திரி நேரத்தில் இருந்து உன் சொப்பனங்களில் தரிசனங்களை காண்பாய், நல்ல விசேஷமான கிரியைகளை, கிருபைகளை காண்பாய். நீ ஒரு தீர்க்கதரிசி, ஓ நீ ஒரு தீர்க்கதரிசி, நீ ஒரு கர்த்தருடைய பாட்டயம். ஷபல ரூபல ஹந்தா கடா. லூக்கா 10:19 சொல்லப்பட்டபடி சர்ப்பங்கள் தேள்களை அவன் மிதிக்க, சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு, உனக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். அதிகாரத்தை தந்திருக்கிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். தேவன் தருகிற ஒரு அதிகாரம் இது. சத்துருவுக்கு எதிர்த்து நில், சத்துருவுக்கு எதிர்த்து நில்லு. இப்பொழுதே எதிர்த்து நில்லு. பிசாசே, உனக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன் என்று சொல்லிப்பார். இயேசுவுக்கு நான் பயப்படுகிறேன், இயேசுவுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். அவர் ரத்தம் ஜெயம், அவருடைய அக்கினி பெரியது, அது உன்னை சுட்டரித்து விடும். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டி அன்னவருடைய இரத்தத்தினாலே எனக்கு ஜெயம் உண்டாயிருக்கிறது. உனக்காக இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த இரத்தம், ஓ பிசாசின் சகல அதிகாரம், பிசாசின் சகல வல்லமையிலிருந்து ஒரு அதிகாரம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். ஷாபாலா ரூபாலா தூடா கரபா. இன்றைக்கு தேவ பிள்ளையே, ஓ ஜீசஸ், எபேசியர் 6:11-12 சொல்லப்பட்டபடி பிசாசின் தந்திரங்களுக்கு அவன் எதிர்த்து நிற்கும்படி தேவனுடைய முழு கவசத்தையும் சர்வாயுத வர்க்கத்தை நீ தரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். சர்வாயுத வர்க்கத்தை நீ தரித்துக் கொள்ள வேண்டும். சேபோலோ ரோபோதி அந்த ரபா. கேளுங்க ஆண்டவரே, அந்த சர்வாயுத வர்க்கத்தை எங்களுக்கு தாரும். பிசாசுடைய வல்லமைகளுக்கு எதிராய் நாங்கள் நிற்கும்படிக்கு தகப்பனே, சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் தரித்து நின்றவர்களா நிற்கும்படிக்கு தேவன் எங்களுக்கு கிருபை தாரும். ஷபலா தூடாபா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், 2 தீமோத்தேயு 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் வல்லமையும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த படுக்க நேரத்தில் தேவ பிள்ளையே, உன் சிந்தைகளை கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்ய விரும்புகிறார். அவர் பயமுள்ள ஆவியை கொடுக்கல. ஓ ராபஷி அந்தரா காதோரபோஷே அந்தரபியா. தேவன் சொன்னார், பயமுள்ள ஆவியை அவருக்கு கொடுக்கல, வல்லமை, அன்பு, தெளிந்த புத்தியுள்ள ஆவி உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். தகப்பனே, இந்த வல்லமை நிறைந்த ஆவி, அன்பின் ஆவி, தகப்பனே, வல்லமை நிறைந்த ஆவி, தெளிந்த புத்தியில் ஆவி எனக்குள்ள கிரியை செய்யட்டுமையா. இந்த அசுத்த வல்லமைகளை துரத்தக்கூடிய வல்லமை எனக்குள்ள இறங்கட்டும், வரட்டும்.
ஷாபாலா தூடா கரபா. எல்லாவற்றிற்கும் மேலாக தேவ பிள்ளையே மார்க் 16:17 சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று சொல்லி. இயேசு உனக்கு தகப்பனாய் இருக்கிறார். இந்த இயேசுவின் நாமத்தை நீ சொல்லும்போது, இயேசு ஜீசஸ் என்று சொல்லும்போது, எந்த அதிகாரமானாலும் எந்த பிசாசின் வல்லமைகளானாலும் நீ சொல்லும்போது, வாயை திறந்து இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது, உன்னை சுற்றிலும் வட்டமடித்துக் கொண்டிருக்கிற, உன்னை விழுங்கலாம் என்று வகை தேடிக் கொண்டிருக்கிற அந்த சிங்கம் போல உள்ள அந்த பிசாசு, மாயையான பொல்லாத பிசாசு, உன்னை விட்டு, உன் குடும்பத்தை விட்டு, உன் படுக்கையை விட்டு, உன் அறையை விட்டு வெளியேறும். இயேசுவின் நாமத்தில் வெளியேறுப்போ. ஷாபாலா ரூபாலா ஹந்தா கடாரவாசி அந்தரபா. கொலோசையர் 2:15 சொல்லப்பட்டிருக்கிறது, அதிகாரங்களையும் வல்லமைகளையும் ஹalleluya அவர் சிலுவையிலே ஆணிகள் அடித்து, வேதம் சொல்லுகிறது, வெற்றி சிறந்தார். தேவ பிள்ளையே வேதம் சொல்லுகிறது, ஓ சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் பிசாசுடைய சகல வல்லமைகளையும் அவர் வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வெற்றி சிறந்தார். அவர் வெற்றி சிறந்தார். வெற்றி சிறந்தவரை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். வெற்றி சிறந்தவரை தான் நாம் துதித்துக் கொண்டிருக்கிறோம். சகல வல்லமைகளுக்கு மேல் அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். தேவ பிள்ளையின் தோல்விகளுக்கு மேல அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். அந்த பிசாசு, நீ பயப்படுகிற பிசாசுக்கு மேல இயேசு அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். அதே வெற்றியை இதே வெற்றியை நீயும் பெற்றுக் கொள்வதற்கு, நீங்களும் பெற்றுக் கொள்வதற்கு தான் தேவன் விரும்புகிறார். அதற்கு மேல நீயும் வெற்றி சிறக்கணும். இந்த பொல்லாத பிசாசுக்கு எதிர்த்து வெற்றி சிறப்பாயாக. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். என்னோடு இணைந்து சொல்லுங்க, இந்த பாடலை என்னோடு இணைந்து பாடுங்க. ஜீசஸ் நேம், ஹalleluya. இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதால் ஆண்டவரே தீமைகள் அணுகாது. ஆண்டவரே என் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் ஆண்டவரே உங்க ரத்தம், ஹalleluya. ஆட்டுக்குட்டி ஆண்டவருடைய ரத்தம் உன் மேல தெளிக்கப்படும் போது எந்த அதிகாரமும் பிசாசும் உன்னை ஆளுகை செய்ய முடியாது. தேவ பிள்ளையே என்னோடு இணைந்து பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்து. ஆமென். Amen, Jesus. Shabala rupa katara. Hallelujah. Amen. இனிமையான ஒரு பாடல். இந்த பாடலை பாடும்போது இயேசு உனக்குள்ளே, ஆவியானவர் உனக்குள்ளே கிரியை செய்வார். தேவ பிள்ளையே கலங்காதே. ஆமென். இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதா தீமைகள் அணுகாது. இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதா தீமைகள் அணுகாது. என் ஆவி, ஆத்மா, சரீரமெல்லாம் இயேசுவின் ரத்தம். வார்த்தை என்னில் இருப்பதினால் பயமே இல்லை. என் ஆவி, ஆத்மா, சரீரமெல்லாம் இயேசுவின் ரத்தம். அவர் வார்த்தை என்னில் இருப்பதினால் பயமே இல்லை. சொல்லுவோம், என் ஆவி, ஆத்மா, சரீரமெல்லாம் இயேசுவின் ரத்தம். அவர் வார்த்தை என்னில் இருப்பதினால் பயமே இல்லை. இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதால் தீமைகள் அணுகாது. இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதால் வியாதிகள் அணுகாது. பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராடி ஜெபித்து ஜெயம் எடுப்பே. பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு
நான் போராடி ஜெபித்து ஜெயம் எடுப்பேன். என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் இயேசுவின் ரத்தம். அவர் வார்த்தை என்னில் இருப்பதினால் பயமே இல்லை. என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் இயேசுவின் ரத்தம். அவர் வார்த்தை என்னில் இருப்பதினால் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் இயேசுவின் ரத்தம். அவர் வார்த்தை என்னில் இருப்பதினால் பயமே இல்லை. என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் இயேசுவின் ரத்தம். அவர் வார்த்தை என்னில் இருப்பதினால் பயமே இல்லை. இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதா தீமைகள் அணுகாது. இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதா வியாதிகள் அணுகாது. சொல்லலாமா? இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதா தீமைகள் அணுகாது. இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதா வியாதிகள் அணுகாது. சமாதான சுவிசேஷம் சொல்லிடுவேன். விசுவாச கேடகத்தை நான் பிடித்திருவேன். தேவ பிள்ளையை என்னோடு கூட இணைந்து சொல்லுவாயா? சமாதான சுவிசேஷம். இன்று ராத்திரி எனக்கு இயேசு அற்புதம் செய்திருக்கிறார். இன்று ராத்திரி என் கர்த்தர் எனக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார் என்கிற ஒரு சுவிசேஷத்தை நீ ஜனங்களுக்கு அறிவிக்கும்படியாய் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, அதற்கு எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம் ஹல்லேலூயா நீ பிடிக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். பிடித்துக்கொள். சமாதான சுவிசேஷம் சொல்லிடுவேன். விசுவாச கேடயத்தை பிடித்திடுவேன். சமாதான சுவிசேஷம் சொல்லிடுவேன். விசுவாச கேடயத்தை பிடித்திடுவேன். என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் இயேசுவின் ரத்தம். அவர் வார்த்தை என்னில் இருப்பதினால் பயமே இல்லை. என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் இயேசுவின் ரத்தம். அவர் வார்த்தை என்னில் இருப்பதினால் என்னோடு இணைந்து சொல்லுங்க தேவ பிள்ளையே. ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம், என் ஆவி ஆத்மா என் சரீரம் எல்லாம் தகப்பனே உங்க ரத்தம் இருக்கிறபடியினால ஓ சத்துருவை பார்த்து சொல்லுங்க, பிசாசே சத்துருவே நீ என்னை ஒன்று செய்ய முடியாது. You cannot do anything. Oh Jesus name, நீ உன்னால் எதுவும் செய்ய முடியாது. அவர் ஆவியின் மேல இருக்கிறது. அவருடைய பட்டயம் மேல இருக்கிறது. அவருடைய வார்த்தையின் மேல இருக்கிறது. ஆமென் ஜீசஸ். சத்தியம் என்னும் வஸ்திரம் நான் அணிந்திடுவேன். நீதி என்னும் மார்க்கவசம் தேவ பிள்ளையை தரித்திடுவேன். இந்த வசனம், இந்த பாடல் ஹல்லேலூயா எபேசியர் 6ஆம் அதிகாரத்தின் அடிப்படையாய் எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தோடு நீ அறிக்கை பண்ணுவாயானால் தேவ பிள்ளையே ஹல்லேலூயா விசுவாசம் ஒரு கேடகம், நீதி என்கிற ஒரு மார்க்கவசம், சத்தியம் என்னும் வஸ்திரம். இந்த ராத்திரி நேரத்திலே உன் பாவனைகள், உன் செய்கைகள் ஒரு அகவசேதரே தியாந்தரமா அது மாறவனமாய் மாறுகிறவனமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தியம் என்னும் வஸ்திரம் நான் அணிந்திடுவேன். நீதி என்னும் மார்க்கவசம் தாரித்திடுவேன். சத்தியம் என்னும் வஸ்திரம் நான் அணிந்திடுவேன். நீதி என்னும் மார்க்கவசம் தாரித்திடுவேன். என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் இயேசுவின் ரத்தம். வார்த்தை என்னில் இருப்பதினால் பயமே இல்லை. என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் இயேசுவின் ரத்தம். அவர் வார்த்தை என்னில் இருப்பதினால் பயமே இல்லை. என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் இயேசுவின் ரத்தம். அவர் வார்த்தை என்னில் இருப்பதினால் பயமே இல்லை. என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் இயேசுவின் ரத்தமே. ஷேரேபாஹாதரா ஹல்லேலூயா சகலவலரவஷே ஹல்லேலூயா. என்னோடு இணைந்து மறுபடியும் சொல்லுவீங்களா?
சமாதான சுவிசேஷம் சொல்லிடுவேன். விசுவாச கேடகத்தை நான் பிடிச்சிடுவேன். ஹல்லேலூயா. அப்படின்னா ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் இயேசுவின் ரத்தம். ஆமென் ஆமென். அவர் வார்த்தை என்னில் இருக்கிறதுனால எனக்கு பயம் இல்லை. சமாதான சுவிசேஷம் சொல்லிடுவேன். விசுவாச கேடகத்தை பிடித்திடுவேன். சமாதான சுவிசேஷம் சொல்லிடுவேன். விசுவாச கேடகத்தை பிடித்திடுவேன். சமாதான சுவிசேஷம் சொல்லிடுவேன். விசுவாச கேடகத்தை பிடித்திடுவேன். என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் இயேசுவின் ரத்தம். அவர் வார்த்தை என்னில் இருப்பதினால் பயமே இல்லை. என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் இயேசுவின் ரத்தம். அவர் வார்த்தை என்னில் இருப்பதினால் பயமே இல்லை. இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதா தீமைகள் அணுகாது. இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதா வியாதிகள் அணுகாது. சொல்லலாமா? இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதா தீமைகள் அணுகாது. இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதா வியாதிகள் அணுகாது. சத்தியம் என்னும் அஸ்திரம் நான் அணிந்திடுவேன். நீதி என்னும் மார்க்கவசம் தாரித்திடுவேன். சத்தியம் என்னும் அஸ்திரம் நான் அணிந்திடுவேன். நீதி என்னும் மார்க்கவசம் தாரித்திடுவேன். என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் இயேசுவின் ரத்தம். அவர் வார்த்தை என்னில் இருப்பதினால் பயமே இல்லை. என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் இயேசுவின் ஆமென் வார்த்தை என்னில் இருப்பதினால் பயமே இல்லை. என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் இயேசுவின் ரத்தம். அவர் வார்த்தை என்னில் இருப்பதினால் பயமே இல்லை. இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதால் தீமைகள் அணுகாது. இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதால் வியாதிகள் அணுகாது. இயேசு ரத்தம் என் மேல் உன் படுக்கையின் மேலே இருக்கிறது. தேவ பிள்ளையே, உனக்கு மேலே இருக்கிறது. சமாதானத்தோடு நித்திரை, சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வாயாக. நீ விழிக்கும் போது தேவ கிருபை உன்னோடு கூட